என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. யாரோ ஒருத்தர் களமாடணும்ல, எல்லாருமே ஒதுங்கிட்டு ஒரே ஒருத்தர் போட்டிடுறாங்க. ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி, அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில். சீமானுக்கு மட்டும்தான் அப்போ இங்கு எதிர்க்கக்கூடிய வல்லமையும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலையும் அவர் மட்டும்தான் இருக்காரு. ஒரு வருடத்திற்காக போய் இது போய் இந்த தேர்தலில் போட்டியிடுறது, இவங்கள பணபலத்தோட மோதுருங்கிறது அவசியம் இல்லாததான் சார் தேர்தல் ஜனநாயகம். அது நீங்க அது திமுக வேற கட்சி இருந்தால் களமாடலாம், திமுக களமாட முடியாது சார். நீங்க போன முறையே பல 100 கோடி செலவு பண்ணாங்க சார். மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இல்லை, மக்கள் விருப்பம் இல்லை வாக்களிக்கிறதுக்கு. அப்படியே மக்கள்கிட்ட போனால் கூட பகுதியாக வார்டாக மக்கள் பிரச்சனை சொல்கிறாங்க, அதை எதிர்த்து பதில் சொல்லக்கூடிய அளவில் இங்கு மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பேசக்கூடிய அளவில் இங்கேயும் இல்லைன்னா காரணம் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற கிடையாது. அந்த சிறுபான்மை மக்களுக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றங்கள் ஒன்றுமே பண்ண கிடையாது. அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டு வாக்குகளை மட்டும்தான் ஒரு மோடிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு வாக்குவாங்க. இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அப்படிப்பட்ட தேர்தலே நான் 8000 வாக்குகள் தான் தோற்று போனேன், ஒன்றும் பெரிய வாக்குகள் கிடையாது. ஆனால் இந்த முறை 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு ஆட்சி நடந்திருக்கு. திமுக கூட்டணி கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், இந்த 5 ஆண்டு காலம் இன்றைக்கு கூட ஒரு பேட்டியை பார்க்குறேன், திருமாவளவன் சொல்கிறார் சார், மனசு ரொம்ப நல்ல மரியாதை. ஏன்னா அவர் 37 உருவாக்கப்பட்டார், அறிமுகப்படுத்த விட்டார். இது ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்காரு, கொடி கட்டுத்தினாலே அவன் திமுக கட்சிக்காரன் ஆயிராதுங்கிறாரு. என்ன சார் பதிலா? அப்படிப்பட்ட பதிலாக அந்த கூட்டணி கட்சின்னு பேசும்போது ஒரு MLA சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்காக போய் மக்களுடைய பிரச்சனை கூட அவரெல்லாம் பேச மாட்டார். கொங்கு மண்டலத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். EPS அவர்களுக்கோ அண்ணாமலை அவர்களுக்கோ இல்லை வேறு எந்த தலைவர்களோ தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது. ஒரு கட்சி ஆட்சி கொண்டு வரக்காக அண்ணாமலை முயற்சி செய்கிறாரு, சில கருத்துக்கள் சொல்கிறாரு. அது அதிமுகவுக்கு உடன்பாடுகள் இல்லை, அது கூட்டணி விரிசல் ஏற்படுத்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சிருச்சு. அண்ணாமலை EPS அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் பாண்டிங் வருமா? வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நான் பர்டிகுலரா சொல்றேன், அவங்க 2 பேர் பிரச்சனை தான் அதிமுக BJP பிரச்சனையா தெரியுது. அப்படி இல்லை சார், நான் அந்த மாதிரி பார்க்கல. என்னை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சார், தனிப்பட்ட EPS அவர்களுக்கோ அண்ணாமலைக்கோ பிரச்சனை நான் பார்க்கல சார். திமுகவை 2026 வீழ்த்தி ஆட்சி கட்டிலிருந்து இறக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம வலிமை பெற்றவர்களாக மாற முடியுமா? இல்ல இந்த கேள்வி எனக்கு சார், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். அவங்க தொடர்ச்சியா 10 வருஷம் டென்யூருக்கான வேலைகளை மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 50 வருஷம் கூட டென்யூர் போடுவாங்க சார், அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க சார், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு யுவராஜா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் யுவராஜா சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஈரோடு கிழக்கு தொகுதியில உங்களுடைய பகுதியில உங்க மண்ணில் இருந்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய தேர்தல் பரபரப்பே இல்லையா சார் உங்க ஊர்ல? இல்ல முதல்ல சார், இது ஒரு துரதிருஷ்டம் தான். ஏன்னா ஒரு 2021 பிறகு பார்த்தீங்கன்னா 2 முறை எங்களுடைய சட்டமன்ற நிர்வாகி இறந்துட்டாரு. அது துரதிருஷ்டம் தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. இந்த தேர்தலில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க, ஆளுங்கட்சி மீது கூட அதிருப்தி. அதிமுக நிக்காட்டியும் விட மிகப்பெரிய அதிருப்தி இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அனைத்து தரப்பட்ட மக்களை நீங்கள் சந்தித்து பார்க்கும்போது அதை நீங்கள் உணர்வீங்க. இல்லை, அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறீங்க. அதிருப்தி இருக்கும்போது எதிர்கட்சிகள் நீங்கள்லாம் ஒன்றிணைந்தோ அல்லது களத்தில் நின்றோ, நீங்கள் NDA அலைன்ஸில் இருக்கீங்க, அல்லது ADMK அவங்க ஒரு அலைன்ஸ் இருக்குது, அவங்க ஒரு தனியாக இருக்காங்க. யாரோ ஒருத்தர் களமாடணும்ல, எல்லாருமே ஒதுங்கிட்டு ஒரே ஒருத்தர் போட்டிடுறாங்க. ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி, அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில். சீமானுக்கு மட்டும்தான் அப்போ இங்கு எதிர்க்கக்கூடிய வல்லமையும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலையும் அவர் மட்டும்தான் இருக்காரு. அப்படி இல்லை சார், நீங்கள் ஒரு கட்டத்தில் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று இருந்துச்சு முன்பு. திமுக மக்கள்கிட்ட தவறான முறையில் பணத்தை கொடுத்து ஓட்டுகள் பெற்றாங்க மதுரையில். 2022 பார்த்தீங்கன்னா திருமண் ஈவரா அவருடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடைபெற்ற பொழுது ஒரு தப்பான முன்னுதாரணம், ஜனநாயகம் எப்படி தேர்தல் நடைபெறக்கூடாதோ அதற்கு திமுக எடுத்துக்காட்டாக ஈரோட்டில் நடத்தி காட்டினாங்க. மக்களை கொண்டு பட்டியல் அடைக்கிறது, ஆளுங்கட்சி சார்ந்தவர் மட்டும்தான் ஓட்டு கேட்க போக முடியும், எதிர்கட்சி நாங்கள்லாம் வாக்கு கேட்க போனால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, சவுத்து பார்த்து ஓட்டு கேட்டு வர மாதிரி மக்களை கொண்டு அடைச்சி 500 ரூபா பணம் கொடுத்து, காலையிலும் சாயந்தரமும் ஒவ்வொரு வீதியாக மக்களை நடக்க விட்டு அதுக்கு பணம் கொடுத்து, இப்படிலாம் தவறான முறையில் தேர்தல் நடத்தி ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலை திமுக நடத்தி காட்டுச்சு. அது முடிஞ்சிருச்சு சார். அதுதான் சொல்றேன் பாருங்க. நீங்க மீண்டும் அந்த அவமானமான ஒரு சம்பவம், ஒரு துக்கமான சம்பவம் ஈரோடு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான்
இன்றைக்கு தமாக இருக்கட்டும், அது வந்து அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்காக திரு சீமான் அவர்களை வந்து தவறா சொல்ல கிடையாது. அவர் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அதிக வாக்குகள் வாங்கணுங்கிறதுக்காக போட்டிடுறாரு, அது அவரோட விஷயம் தான். ஆனா எங்களை பொறுத்தவரை நாங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு. அது எங்க இயக்கமா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இது தெளிவான முடிவு. இல்ல களத்துல திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. உங்க ஊர் இது, நீங்க கணிச்சிட்டீங்க, நாங்களும் கணிக்க தான் போறோம் என்னன்றத. ஆனால் அந்த களத்துல வந்து எதிர்ப்பு மட்டும் இல்ல சார், வெறுப்பு இருக்குது மக்கள்கிட்ட. அப்படின்னா சார், அப்படின்னா நீங்க களமாடலாம் சார். சார் அது சொல்றேன், ஒரு வருடத்திற்காக போய் இது போய் இந்த தேர்தலில் போட்டியிடுறது, இவங்கள பணபலத்தோட மோதுறங்கிறது அவசியம் இல்லாததான் சார் தேர்தல் ஜனநாயகம். அது வந்து நீங்க அது திமுக வேற கட்சி இருந்தால் களமாடலாம், திமுக களமாட முடியாது சார். நீங்க வந்து போன முறையே பல 100 கோடி செலவு பண்ணாங்க சார். நல்லா இருந்த மக்களை கூட பணம் கொடுத்து இன்றைக்கு தவறான வழிக்கு அழுத்து சென்றது திராவிட முன்னேற்ற கழகம். வெறும் பணத்தை மட்டுமே மையப்படுத்தி நீங்க சொல்றது, பணத்தால வாக்கு வரலாம இருக்கலாம் சார், ஆனா இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய செயல்ல திமுக ஈடுபடுறாங்க. நீங்க அப்ப மக்களின் வெறுப்பையோ மக்களின் கோபத்தையோ உதாரணம் சொல்றேன் சார். இப்போ எங்கிட்ட பணிபுரிய கூட கடந்த இடைத்தேர்தலில் 15 நாள் வேலைக்கே வர கிடையாது. காரணம் இவங்க கொடுக்கக்கூடிய பணம், ஏன்னா பணங்கிறது எல்லாத்துக்கும் அவசியம் தான். இது எங்க பணத்தை கொடுக்கணும் அங்க கொடுக்காம இது போன்ற தவறான விஷயங்களை பணத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பக்கூடியதுல திமுக வந்து கைவந்தவர்கள். அதனால திருப்பி அது வரக்கூடாதுங்கிறக்காக நாங்களும் ஒதுங்கிட்டோம். எப்படி இருந்தாலும் நீ ஏதோ ஒரு வகையில, ஏன்னா அரசாங்கம் அவங்களது, இங்க இருக்கிற மாவட்டத்துக்கு அத்தனை அதிகாரிகள் அவர் கட்டுப்பாடு இருக்காங்க. இப்படி ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கலைங்க. வெறுப்பையும் கோபத்தையும் அறுவடை செய்வதன் மூலம்தான் உங்க மேல வெறுப்பா இருக்காங்க பாருங்க ஒரு பாடத்தை 26 தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு காட்ட முடியும். அதற்காகவாவது யாராவது நின்றுக்கணும். இப்போ நீங்க கடந்த 2021 இருக்கட்டும், 23 இடைத்தேர்தலா இருக்கட்டும், பிறகு இப்படி இடைத்தேர்தல், திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் நிச்சயமா இந்த முறை பாருங்க அதிக அளவில் குறைய போகுது. நீங்கள் நோட்டாக்கு எவ்வளோ ஓட்டு போகுதுன்னு பாருங்கள், சீமானுக்கு எவ்வளோ ஓட்டு போகுதுன்னு பாருங்கள். இதெல்லாமே திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் தான். எதிர்பார்த்ததை விட அதிக எதிர்ப்போட்டு இந்த தடவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விழப்போகுது, பார்த்துருங்க. இல்லை, உங்களுக்கு திரு யுவராஜா அவர்களுக்கு தெரியும் இந்த களம் எப்படி இருக்குது அப்படின்றது. நீங்களே கூட ஒரு முயற்சியை எடுத்துருக்கலாம்ல. ஆனால் அதற்கான முயற்சியை எடுத்தேன்னு கூட என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய தகவல்கள் வந்து. இல்லை சார், நாங்கள் தேர்தல் நிற்பதை பற்றி எப்போ நாங்கள் பயந்ததும் கிடையாது, ஒதுங்கியதும் கிடையாது. ஆனால் அன்றைய சூழ்நிலை வந்து அது நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் இருந்துச்சு. நிச்சயமாக சில தலைவர்கள்லாம் பேசினாங்க, நிற்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனால் ஈரோடு களம் என்பது பார்த்தீங்கன்னா இது நியாயமாக தேர்தல் நடைபெற போகிறது கிடையாது. இதோ பொது தேர்தல் வருதா, நிச்சயமாக அந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றத்தில் வீழ்த்தப்படக்கூடிய கட்சி வீழ்த்தப்படுவோம். ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்து அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. எங்களுடைய தலைவர் திரு வாசன் அவர்களாக இருக்கட்டும், திரு எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எடுத்துக்கூடிய முடிவுகளை வந்து நியாயம் பட்டுச்சு. அதனால நாங்களும் மேலும் முயற்சி செய்ய நிற்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு ஏற்பட கிடையாது, ஒதுங்கிட்டோம், அவ்வளோதான். எப்படி குறையுன்றத உறுதியாக சொல்கிறீங்க? வாக்குகள் வந்து குறையுன்றீங்க, ஆனால் வெற்றி வாய்ப்பு நீங்க வெற்றி வாய்ப்பு இல்ல. 10 நாளா பிரச்சாரத்தை ஈடுபடுறாங்க திமுக. எங்காச்சும் நீங்க காலையில இருந்து நீங்க வந்து பல்வேறு பகுதிக்கு போய் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஏதோ மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்திற்கு ஒரு வந்து திமுக வாக்குன்னு யாரோ ஒரு சொல்றாங்களா? சின்ன உதாரணம், ஈரோடு வந்து ஒரு நகர பகுதி, ஒரு வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு, எது உயர்த்தாம இருக்காங்க? எல்லாத்தையுமே உயர்த்திட்டாங்க. இனி உயர்த்துக்கு எதுவுமே கிடையாது. நீ அடுத்து ட்ரோன்ல வந்து பறந்து போய் பார்த்து சார் வரி போடுறாங்களாமா. ஏற்கனவே 200-300% வரி உயர்த்திட்டாங்க. வெறும் 500 ரூபாய் வீட்டு வரி செலுத்த இன்னைக்கு 4000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறாங்க. இனி எல்லாம் இன்னும் போய் மக்கள்கிட்ட பணத்தை போடுங்கிறதுக்கு ட்ரோன்ல போய் பார்த்து அடுத்து 4000 ரூபாய் சார் 10,000 மக்கள்கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இல்ல திரு யுவராஜா, இதே கருத்தை போன இடைத்தேர்தல் ஈவி கேஸ் நிற்கும் போது இதே இடத்துல நான் உங்களை பேட்டி எடுக்கும்போது இதே எல்லாம் சொன்னீங்க. 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேல அவர் வாங்கி சார் அன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் தான் ஆச்சு. அன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்போட திமுக வந்து பல்வேறு சலுகைகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. இன்னைக்கு மகளிருக்கு பேருந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மகளிருக்கு இலவச பேருந்து ஈரோடு ஓடுதுன்னு போய் கணக்கெடுத்து பாருங்க. இந்த சரி பேருந்து குறைச்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் குறைச்சி கொண்டு போயிட்டாங்க. உரிய நேரத்துக்கு பேருந்து வர்றது கிடையாது, அது ஒரு பிரச்சனை. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. உதாரணத்துக்கு எங்க ஊர் கிராமத்துல ஒரு 100 பேர் அந்த தகுதிக்கு உட்பட்ட மகளிர் இருந்தாங்கன்னா அதுல வெறும் 30 பேருக்கு கொடுத்துட்டு மீதி யாரும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. வேறு இலவச பேருந்து சொல்லி ஆட்டோ ஓட்டக்கூடிய அந்த தொழிலையே அழிச்சிட்டாங்க. பேருந்து தனியார் பேருந்து பெண்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா? இருக்கு சார், எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு பாக்கணும். நீங்க 100 பேர் இடத்துல போய் 20 பேருக்கு கொடுத்து நான் கொடுத்துட்டோம்னு சொன்னேன் சார் முடியும். அவங்க என்ன தேர்தல் வாக்குறுதி இல்ல அனைத்து தரப்பட்ட பெண்களுக்கும் கொடுக்குறேன்னாங்க. என்ன சொன்னா கடைசியில் அது தகுதி வாய்ந்த பெண்களும் சுருக்கிட்டாங்க. மாணவர்களுக்கு வந்து கல்வி கடன் ரத்து பண்றேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பத்தி பேச்சு கூட எடுக்கிறது கிடையாது. நீட் தேர்வு மாணவர்களுக்கு எல்லாம் வந்து 1000 ரூபாய் கொடுக்கிறது சார், அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து
அதிமுக காலத்தில் லேப்டாப்லாம் கொடுத்தாங்க, அதனால பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்னைக்கு வெறும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? நீங்கள் சார் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்திலேயே பல்வேறு சலுகைகள் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு, அதெல்லாம் போய் நீங்கள் கேட்டு பாருங்க தெரியும். ஸ்காலர்ஷிப்லாம் அப்போ இருந்துருக்கிறவங்க புதுசாக திமுக கொடுக்க போகிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக தேர்தல் 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு பதில் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து இது ஓட்டுகளை விலைக்குவாங்க யுக்தியாக தான் திமுக பயன்படுத்தலையே, இது முறையாக மாணவர்களுக்கு எந்த நன்மையும் பயக்க போகிறது கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து டாஸ்மார்க் எடுத்துக்கங்க. கடந்த எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது எத்தனை ஆர்ப்பாட்டம் திமுக பண்ணாங்க, கனிமொழி அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. இன்றைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா பக்கம் டாஸ்மார்க்கு தாண்டி இன்னைக்கு கிளப்பு பார்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாஸ்மார்க்கை கொண்டு போய் விட்டாங்க. சார் உண்மையை சொல்கிறேன் சார், ஈரோடா இருக்கட்டும் எல்லா பகுதியில் கஞ்சா வந்து அதிக அளவில் போயிடுச்சு. நீங்கள் வந்து போய் பாருங்கள், இன்னைக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2021க்கு முன்னாடி கஞ்சாங்கிற பேச்சு எப்பாச்சும் இடத்துல ஒழிச்சிச்சு. இன்னைக்கு எந்த இடத்துக்கு போங்க தமிழ்நாட்டில் கஞ்சானால் பாதிக்கப்பட்டவங்க எல்லா பகுதியிலும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன, எப்படி உள்ள வந்துச்சு, காவல்துறை எங்கே போச்சு, இன்னைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? நேற்று கூட பார்த்து ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்களா சார், எவ்வளோ பெரிய உச்சபட்சமான தவறுகள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, எங்கே பாதுகாப்பு இருக்குது? அப்போ கடந்த ஆட்சி காலத்தில் லாக்கப் பண்ணணும்னா துடிச்சிங்க மீடியாக்காரங்க பூராவும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாக்கப் பண்ண நடக்குது, திருவண்ணாமலை எச்சனை நடக்குது, யாரா கவலைப்படுறாங்களா, யாரா பேசுகிறாங்களா? எதுவுமே இல்லை சார். அதனால் சார் நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எவ்வளோ வாக்கு குறையுதுன்னு பாருங்கள். இவங்க வந்து இப்ப நீங்க சொல்றீங்க ரைட் இல்ல, இதையெல்லாம் தெருவெங்கும் போய் சொல்லுங்க சார். இல்ல சார், ஒண்ணுமே பண்ணாம வீட்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க இதெல்லாம் பேசினீங்கன்னா எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்? உட்கார்ந்து கிடையாது சார். இன்னைக்கு மக்கள் சாதாரணமா நாங்க வந்து இன்னைக்கு தேர்தலில் போட்டிடாம இருக்கலாம், நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் மக்களோட மக்களை தான் நாங்கள் இருக்கோம். நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்து திமுக என்னன்றாங்க தெரியுங்களா, எங்களுக்கு போட்டியா யாருமே இல்லை பாருங்க, எல்லாம் ஓடிட்டாங்க சார். திமுகவும் பல தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்க சார், ஒன்றும் புதுசு கிடையாது. அதிமுகவும் புறக்கணிச்சிருக்காங்க. அதனால வந்து சார் இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் இலக்கு 2026, அதற்கு உண்டான பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். அதிமுக வந்து கட்டாயம் ஆளுங்கட்சி நின்றுதான் ஆகணும். இதே திமுக ஆட்சி அதிமுக இருந்தால் வச்சுங்க சார், திமுக மேபி புறக்கணிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால சார் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி இல்லாம களத்தில் இருந்தாலுமே கூட நிச்சயமா ஒரு எதிர்பார்த்த வாக்குல உங்களுக்கு கிடைக்காது, அது சிதறும். உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும்னு உடனே நான் நிறைய விஷயங்கள் 26 ஒட்டி கேட்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல ஈரோடு கிழக்கு பேசியிருக்கோம், நீங்க என்னன்றீங்க, திமுகவுக்கு இது சரிவாதான் இருக்கும்ன்றீங்க. ஆனால் வெற்றியா தோல்வியான்றதுல உங்களால உறுதியா சொல்ல முடியல. அவங்க வெற்றி பெறுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா சார் வெற்றிங்கிறது சார் கடைசியா அதுதான் முக்கியம். கடைசியா வெற்றியா தோல்வி இல்ல, அப்படி சார் 51 எடுத்தவங்க ஜெயிக்க முடியும், 49 தோல்வி. அது வரலாறுல சார் தெரிஞ்சுங்க. ஆலையில களத்தில் நிக்கிறாங்க, நீ சீமா நிக்கிறாரு, நாங்க அதை குறைச்சி மதிப்பிட கிடையாது. நிச்சயமா அவர்களும் கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட அதிக வாக்கு நிச்சயம் வாங்குவாங்க சார், அதுல மாற்றமே இல்லை. இருந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆலையில இடத்துல ஆடும்போது அதுல கூட சரிவு சந்திக்க போறாங்க. இன்னைக்கு பாருங்க சார், ஃபர்ஸ்ட் 10 நாள் வெளியூர்ந்து ஆட்கள் யாரும் வரவே இல்லை பிரச்சாரத்துக்கு. ஈரோடு மாவட்டத்தில் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ 2-3 நாட்களா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அவங்களுக்கே தெரியுது மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இல்லை, மக்கள் விருப்பம் இல்லை வாக்களிக்கிறதுக்கு. அப்படியே மக்கள்கிட்ட போனால் கூட பகுதி பகுதியாக வார்டு வார்டாக மக்கள் பிரச்சனையை சொல்கிறாங்க, அதை எதிர்த்து பதில் சொல்லக்கூடிய அளவில் இங்கு மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பேசக்கூடிய அளவில் இங்கேயும் இல்லை. ஏன்னா காரணம் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற கிடையாது. சரி, இன்னைக்கு அவர் திருமகனா இருக்கட்டும், திரு EVK அவர்களாக இருக்கட்டும், அவர் மறைவுகளை வந்து நாங்கள் வந்து வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க தொகுதிக்கு, அது மிக முக்கியம். மக்களுக்கு இந்த 4 ஆண்டு காலம் ஈரோடு கிழக்கு எந்த நன்மையுமே நடக்க கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பாருங்க, ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் வேலை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, பில்டிங் கட்டி வச்சு சும்மா தான் வந்திருக்காங்க. எத்தனையோ கட்டடம் கடந்த அதிமுக எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் நீக்கப்படாமல் இருக்குது. ரிசல்ட்ல தான் தெரியும் சார், அதெல்லாம் ரிசல்ட் தெரியும் சார். ரிசல்ட் வந்து நீங்க 2026 பொறுத்திருந்து பாருங்க சார். நான் நின்ன 2021 நாங்க நின்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி காலம் எதிர்ப்போட்டு எல்லாமே இருந்துச்சு. அன்றைக்கு வந்து ஒரு தோற்றம் என்னன்னா, அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பான கட்சி அப்படிங்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை பிம்பத்தை ஏற்படுத்தி தான் சிறுபான்மை வாங்கி தான் ஈரோட்ல ஜெயிக்க முடிஞ்சு சார். இன்னைக்கு அந்த சிறுபான்மை மக்களுக்கு கடந்த 4 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற ஒண்ணுமே பண்ண கிடையாது. அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டு வாக்குகளை மட்டும்தான் ஒரு மோடிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு வாக்குவாங்க. இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க சார். அப்படிப்பட்ட தேர்தலே நான் 8000 வாக்குகள் தான் தோத்து போனேன், ஒன்றும் பெரிய வாக்குகள் கிடையாது. ஆனா இந்த முறை 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த ஆட்சி நடந்திருக்கு. அதனால நிச்சயமாக நாங்கெல்லாம் இந்த ஆட்சியுடைய தவறு சுட்டி காட்டினா போதும் சார், அழகா ஜெயிச்சு வருவோம், மிகப்பெரிய வாக்குகள் வாங்குவோம். திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு பெரிய அணி உருவாகணும், கூட்டணி உருவாகணும். திரு யுவராஜாவினுடைய இந்த பேட்டியை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு பக்கம் அதிமுகவையும் சாப்பிட்டா அணுகிறீங்க, ஐயா எடப்பாடியை போற்றி புகழ்கிறீர்கள், அவருடைய ஆட்சியில் நல்லது நடந்ததெல்லாம் குறிப்பிடுறீங்க. என்டிஏ அலைன்ஸ்ல நீங்க தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கீங்க. அண்ணாமலை அதிமுக என்ன நடந்துட்டு இருக்கு, பிஜேபி அதிமுக என்ன நடந்துட்டு இருக்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும். அதை ஒட்ட வைப்பதற்கான பாலமாக திரு GK வாசன் இருப்பார்
திரு யுவராஜா போன்றவர்கள் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? இல்லை சார், எதுவுமே அரசியல சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் அதிமுகங்கிறது மிகப்பெரிய கட்சி சார். அது வந்து 50 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி. அவர்கள் ஒரு கொள்கை இருக்குது, அவர்களுடைய தேர்தல் எப்படி அணுகுமுறைன்னு ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் திரு வாசன் அவர்கள் அந்த முயற்சி எடுத்தாங்க. போய் திரு எடப்பாடி அவர்களை சந்திச்சாங்க, திரு பாஜகவுடைய டெல்லி தலைவர்களையும் தமிழ்நாடு தலைவர்களையும் சந்தித்து பேசினாங்க, ஒரு இணைப்புக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. பட் அது அந்த சூழ்நிலை ஏற்பட முடியாமல் போச்சு. ஒருவேளை ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு அதிகபட்சமாக இன்றைக்கு திமுக ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க சார். மீதி 30 சீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சு வந்துருங்க. 30 சீட்டு அளவுக்கு 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட 40ல 30 நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அப்போ நீங்க கண்ணு கெட்டின கை கெட்டின ஒரு வெற்றியை வந்து பறி கொடுத்துட்டுன்றீங்களா? அப்படி கிடையாது சார். அது கூட்டணிங்கிறது வெறும் வந்து தேர்தலுக்காக மட்டுமே நம்ம வந்து ஏற்படுத்த முடியாது. ஏன்னா தொண்டர்களுக்குள்ள வந்து ஒரு இணக்கம் ஏற்படணும், தலைவர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படணும். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா அது தலைவர்கள் மத்தியில் அங்கே எனக்கு ஏற்பட கிடையாது, தொண்டர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு இருந்துச்சு. அது வந்து அந்த நேரத்தில் ஏற்படாமல் போச்சு. ஆனால் 26 பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாங்க சார், அது வந்து நானோ இல்லை தமிழ் மாநில காங்கிரஸோ ஒரு கருத்து சொல்ல முடியாது இவங்களோட சேரணுங்கிறது. பட் எங்களுடைய கருத்து என்னன்னா, திமுக வீழ்த்தணும்னா இன்றைக்கு அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமையணும். ஏன்னா இன்றைக்கு வந்து பாஜக இருக்கட்டும், இல்லை வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், ஒரு தேர்தலையோ இல்லை ஒரு 10 ஆண்டுகளையோ ஆட்சியை பிடிக்க முடியாது சார். ஏன்னா ஆட்சி பிடிக்கிறது வெறும் தலைவர்கள் பேசி மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியாது. அடிமட்டத்திலேருந்து கட்சி வளர்த்தி கொண்டு போகணுங்க. இன்றைக்கு அந்த 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 ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார், இன்றைக்கு திமுக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சார், வளரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும். அதற்குண்டானது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோட ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அதில் வந்து அதிமுக தலைமை அமையணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இல்லை, நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதிமுக பாஜக இணையணுன்றது உங்களுடைய ஆசை, அப்படியா சார்? அதிமுக பாஜக இணையணுங்கிற ஆசை கிடையாது, ஒரு வலுவான கூட்டணி அமையணும். அந்த கூட்டணியில் யார் இருப்பாங்க இல்லைங்கிறது வந்து அதிமுக தான் முடிவு செய்ய முடியும், நாங்கள் முடிவு செய்ய முடியாது. எங்களை பொறுத்தவரை வலுவான கூட்டணி அமையணும். பட் இது இணைப்பதற்கான அந்த யோசனைகளோ நட்பு பாராட்டுவதையோ அந்த பாலமோ நாங்க இருப்போம்ன்றீங்களா? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, மக்களுடைய மீது நம்பிக்கை, அவங்க மேல இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் சில கட்சிகள் வந்து தங்களுடைய விட்டு கொடுத்து தான் சார் போறது நல்லது. அது தமிழ்நாடு மக்களோட நலனுக்காக. நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிறது, இப்போ தமாக எடுங்க, எங்க ஆட்சிக்கு வரணும் எங்களோட விருப்பம். ஆனால் எங்களுக்கு யதார்த்த களம் தெரியும். ஒரு தேர்தலையோ 2 தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியாது. இன்னைக்கு பண பலம், அதிகார பலம், அமைப்பு பலம் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஆட்சி கொண்டு வருது சார். அப்படி இருக்கும்போது அது யதார்த்த சூழ்நிலை தமிழ்நாட்டோட எல்லா கட்சியிலும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு திமுக கூட்டணி வந்து சார் கூட்டணிங்கிறீங்க சார், அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உண்மையா சார், இது வந்து ஒரு மாய தோற்றத்தை பத்திரிக்கை உருவாக்குறது. திமுக கூட்டணி பலமான கூட்டணி, பலமாக என்ன பிரச்சனை? இல்ல சொல்றேன் சார், 2011 நான் காங்கிரஸ் கூட்டணியில் ஈரோடுல போட்டிக்கிட்டேன். எங்க கூட்டணியில திமுக, காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு கட்சி. என்ன சார் ஆச்சு ரிசல்ட்? மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதா அதிமுக பெற்றுச்சு. கூட்டணிங்கிறது ஒரு 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 சப்போர்ட் கொடுக்குமா ஒழிய சார் வெற்றி தீர்மானிக்காது. அது மாதிரி சார் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், இந்த 5 ஆண்டு காலம், இன்றைக்கு கூட ஒரு பேட்டியை பார்க்குறேன், திருமாவளவன் சொல்கிறார் சார், மனசு ரொம்ப நல்ல மரியாதை. ஏன்னா அவர் 37 உருவாக்கப்பட்டார், அறிமுகப்படுத்தப்பட்டார். இது ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னைக்கு அதுக்கு இது கொடுத்துருக்காரு, பதில் கொடுத்துருக்காரு. கொடி கட்டுத்தினாலே அவன் திமுக கட்சிக்காரன் ஆயிராதுங்கிறாரு. என்ன சார் பதிலா? அப்படிப்பட்ட பதிலாக அந்த கூட்டணி கட்சின்னு பேசும்போது ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்காக போய் மக்களுடைய பிரச்சனை கூட அவரெல்லாம் பேச மாட்டாரா? இதையெல்லாம் மக்கள் உன்னிப்பா பாக்குறாங்க சார். இல்ல சார், நீங்க கட்டமைக்கிறீங்கன்றாங்க அவங்க. அதாவது என்ன கட்டமைக்கிறது? யாரோ ஒருத்தன் கார்ல திமுக கொடி இருந்ததுனே அது திமுகவே அந்த தப்பு செஞ்சதா நீங்க கட்டமைக்கிறீங்கன்றதுதான் திருமாவுடைய பார்வை சார். யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டா தானே ஸ்டாலின் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு, யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டா தானே திரு மோடி பிரதமர் உட்கார்ந்து இருக்காரு, யாராலும் கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஏதோ ஒரு தொண்டை எங்கேயோ ஒரு வேலையை தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கு ஐயா ஜி கே வாசன் பொறுப்பேற்கணும். அப்படி கிடையாது. ஆட்சி நடத்துறது யாரு? காவல்துறை யார்கிட்ட இருக்குது? இது வந்து ஒரு சம்பவமா இருந்த பரவாயில்ல சார். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வருது, அதுக்கு இதுக்கு வரலும் முதலமைச்சர் பேசாம திசை திருப்பாரு. எழுதெடுத்தாலும் அதிமுக ஆட்சிக்கு போறாரு. அதிமுக ஆட்சியில் தவறு நடக்கிறது நீதிமன்றத்துல விசாரணை போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் மக்கள் தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி யாரு? அதுக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். எதிர்க்கடுத்தாலும் மக்களால் கடந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவங்களை பிரச்சனையே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன சார் ஆக போகுது? நீங்க காவல்துறை கையில் வச்சிருக்கிறீங்க. ஒரு காவல்துறை நேற்று உடனே சம்பவம் நடந்து உடனடியாக ஒரு பொய்யான ஒரு தகவலை பத்திரிக்கை கொடுக்குறாங்க, திருப்பி இன்னொரு தகவல் கொடுக்குறாங்க, நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதிர்க்க யார் காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் வந்து காவல்துறை செய்யுதுன்னா, காவல்துறை வந்து குறை சொல்ல கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவிலே புகழ்பெற்ற காவல்துறை தமிழக காவல்துறை.
இன்றைக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து தங்களை தக்க வைப்பதாக அவங்க ஆட்சி தவறு மறைப்பதற்காக வந்து ஒட்டுமொத்த காவல்துறையின் மீதும் கலங்கத்தை ஏற்படுத்துறாங்க. அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சார்? இல்லை சார், எதிர்ப்பை எல்லாம் நீங்கள் அறுவடை செய்யணும் அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு பெரிய கட்டமைப்பு, பெரிய கூட்டணி வேணும். அதற்கு என்ன செய்ய போகிறது பாஜக? நிச்சயமாக அந்த அதிக பொறுப்பு அதிமுக இருக்குது. காரணம் அவங்க பெரிய கட்சி, தமிழகத்தை அதிக ஆண்டுகள் கட்சி. ஒரு கூட்டணியை நிச்சயமாக அவர் கட்டமைக்க வேண்டும், அமைப்பது காலத்தின் கட்டாயம். அது எடப்பாடி அவர்களுக்கும் நிச்சயமாக தெரியும். அதனால் நிச்சயமாக அவர்களும் வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா வந்து தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டுக்கு மேலே இருக்குது சார். இந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்ன சார் பிரச்சனை உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இபிஎஸ் திரு அண்ணாமலை என்ன பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது? ஏன் அது ஒட்டவே ஒட்டாத பிரச்சனையா? அது இல்லை சார், இது வந்து என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது சார், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், அனுபவம் உள்ளவர், அவர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கார். தேசிய கட்சியினுடைய தலைவர் மீது தனிப்பட்ட விஷயத்தில் வந்து அண்ணாமலை அவருக்கு பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லை சார். நீங்கள் டிவியில் சொல்கிறாங்க இது கொங்கு மண்டலத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். இபிஎஸ் அவர்களுக்கோ அண்ணாமலை அவர்களுக்கோ இல்லை வேறு எந்த தலைவர்களோ தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது. ஒரு கட்சி வந்து ஆட்சி கொண்டு வரக்காக அண்ணாமலை முயற்சி செய்கிறாரு, சில கருத்துக்கள் சொல்கிறாரு. அது வந்து அதிமுகவுக்கு உடன்பாடுகள் இல்லை. அது கூட்டணி விரிசல் ஏற்படுத்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சிருச்சு. பட் அதனால் தனிப்பட்ட விஷயமா நான் பார்க்கல சார். அதை என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்லுவேன்னா, இனிமேல் தனிப்பட்ட தாக்குதல் தவிர்த்து வந்து யாருக்கு சொல்றீங்க? இபிஎஸ்கா அண்ணாமலைக்கா? இல்ல சார், இது வந்து சார் இல்ல தெளிவுபடுத்திருங்க, அதுதான் சரியா இருக்கும். இல்ல யாரா இருந்தாலுமே சொல்றேன் நான் வந்து சார், அது வந்து வெறும் இபிஎஸ் அண்ணாமலை மட்டும் இல்ல சார். பாஜக ஒரு தலைவர் கருத்து சொல்றாரு, உடனே அதிமுக ஒரு தலைவர் கருத்து சொல்றாங்க. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். காரணம் என்னன்னா சார், இதை வச்சு திமுக பயனடையுது. இவங்க வந்து யதார்த்த இப்போ சார் திமுக கூட்டணியில் வந்து இவரு சொல்றாரு, கம்யூனிஸ்டுக்கு தலைவர் சொல்றாரு, உடனே வந்து அதுக்கு வந்து திமுக தலைவர் கருத்து சொல்றாரு. அதை பத்தி யாரும் விவாதம் பண்றதே கிடையாது. ஆனா திமுக அதிமுக பாஜக பேசினா உடனே விவாத பொருளாக மாற்றி முக்கியமான பிரச்சனைக்கு போல அந்த திசைப்பட்டுருது. அதனால் இதை தவிர்க்கப்பட்டு எங்களுடைய இலக்கு 26 திமுக வீழ்த்தப்படணும். நிச்சயமாக வீழ்த்தப்படும், அதில் மாற்றம் இல்லை. அதற்கு இன்னும் வலுவான ஒரு கூட்டணியை அதிமுக அமைக்கணும். ஏன்னா அவங்க அதிக பொறுப்புகள் இருக்குது, பெரிய கட்சி. அது எடப்பாடியில் முன்னெடுக்க வேண்டுங்கிறதா எங்களுடைய ஆசை. எடுத்து அவர் கொண்டு போகணும் சார். அப்போ தான் சார் ஒரு வலுவாக வந்து மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை ஏற்படுத்தணும். நீங்கள் எடப்பாடிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்த்தா என்டிஏ அலையன்ஸில் இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை சார், நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் சார். நாங்கள் வந்து வளமான தமிழும் வலிமையான பாரதம். எங்களுக்கு மோடி பிரதமராக வரணுங்கிறது வந்து மாற்று கருத்து கிடையாது. மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இன்றைக்கு நாங்கள் என்டிஏ அலையன்ஸில் இருந்தாலுமே கூட தமிழகத்தில் வலிமையான பாரதங்கிறது வந்து ஐயா மூப்பனார் ஐயாவுடைய தாரகம் வந்து அதெல்லாம். அதற்கு வந்து சார், இது ஒரு பத்திரிக்கைக்காக வந்து நான் பொய்யான தகவலை வந்து நான் சொல்லிட்டு போகக்கூடாது, யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக பேசக்கூடாது. என்ன கள நிலவரம், இன்றைக்கு யாருனால மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும்? 2031 பிறகு எப்படிங்கிற நம்ம தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவில் நம்ம வந்து அதிமுக வந்து முன்னெடுக்கணுங்கிறதான். அதில் வந்து மாற்றமே இல்லை சார். இன்னைக்கு இப்போ அண்ணாமலை அவர்களே கடந்த 20-30 நாட்களாக பார்த்தா அதிமுக அவர் எந்த குறையும் சொல்லவே இல்லையா? அப்படியா நான் பத்திரிக்கை பார்க்குற அளவு வந்து அவர் எந்த நீங்க இபிஎஸ் அவர்களோடும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர், திரு அண்ணாமலை அவர்களோடும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். இல்ல நான் கடந்து நெருக்கம்னா ஒரு லண்டன் போயிட்டு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு கடுமையா அவர் எந்த இடத்துலயும் அதிமுகவையோ தலைமையோ அவர் எங்கேயுமே விமர்சனம் பண்ண கிடையாது. ஒரு திமுக மேல விமர்சனம் வச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கணும் சார். ஏன்னா அது தேசிய கட்சி, இது வந்து மாநில தலைவர்கள் எடுத்துக்கூடிய முடிவு கிடையாது. பாஜக பொறுத்தவரையிலும் தேசிய கட்சி. அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை அவங்க பல ஆண்டுகளா பல தேர்தல் பல கூட்டணி அமைச்சவங்க. அவங்களுக்கு தெரியும் யார் கூட போகலாம் யார் கூட போகக்கூடாது, வெற்றி யூகங்கள்லாம் இருக்கு சார். அதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும் சார். எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு வலுவான கூட்டணி அதிமுக அமைக்கணும். அது நல்லது, தமிழ்நாடு நல்லதுங்கிறோம். அதான் அந்த வலுவான கூட்டணி அமைப்பதில் ஒரு முக்கிய ஒரு நபராக ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இதற்காக 24 எடுத்த மாதிரி ஒரு பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? இப்போ ஐயா அவர்கள் மீது வந்து சார் திரு எடப்பாடி அவர்களும் மரியாதை வச்சிருக்காங்க, திரு மோடி அவர்களும் மரியாதை வச்சிருக்காங்க, அண்ணாமலை அவர்களும் வச்சிருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது அவருடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை எல்லா பக்கமே இருக்குன்னா ஒரு 24 அது நடக்காம போயிருச்சுல்ல சார். முயற்சி தான் சார், அது பலனிக்காம போச்சு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முயற்சி எடுத்தாரு, நல்ல முயற்சி எடுத்தாரு, அதுக்கு உண்டான பலன் கிடையாது. நிச்சயமா இதுலயும் முயற்சி எடுப்பாரு சார். பட் எப்படிப்பட்ட கூட்டணி அமைங்கிறது வந்து அது வந்து காலத்தின் கீழே தான் இருக்குது. நம்ம நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம், திமுக வீழ்த்தப்படும் நினைக்கிறோம். அது பொறுத்து இருந்தாங்க சார் பார்ப்போம். அதாவது அலைன்ஸ் வந்தா மட்டும் தான் திமுக வீழ்த்த முடியும். அப்படி கிடையவே அது ஏற்கனவே சொல்லிட்டு பாத்தீங்களா சார், அலைன்ஸ்ங்கிறது இன்றைக்கு தேவைதான். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் சார், சின்ன கட்சியா இருந்தாலும் எங்களை போன்ற வளர்கின்ற கட்சியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாக்கெட்ஸ்லயும் அங்க வலுவா இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு வெற்றிங்கிறதானே சார், மாபெரும் வெற்றி அதிமுக பெறணும்னா அதற்கு வந்து ஒரு பல கட்சிகள் உள்ளடக்கி கூட்டணி அமைக்கணும் சார், அவ்வளவுதான். அந்த பல கட்சியில பிஜேபியும் இருக்கணும்.
அது தெரியாது சார். அது வந்து அதிமுக முடிவு செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமைய போகுது. அதுக்கு பாஜகவுக்கு ஒத்து வரணும். எவ்வளோ இருக்குல்ல சார், மக்கள் மனநிலையை வந்து பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், எது மாதிரி போனால் கரெக்டாக போகணும். அது பொறுத்து இருந்தால் சார் பார்க்கணும். விஜய் வேற புது வரவு, அவர் ஒரு ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். இப்போ அவரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிக்க போகிறார் சார். 96 வந்து சினிமா நடிகர்களுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இருந்த இளைஞர்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருந்த ஒரு சினிமா மோகம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா அன்றைக்கெல்லாம் நினச்சிருந்தா 96 வந்து நீங்கள் ரஜினிகாந்த் முதலமைச்சர் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பட் அன்றைக்கு நேரத்தில் வந்து ஐயா மூப்பனார் அவர்களுக்கும் கலைஞருக்கும் ஆதரவு கொடுத்தார். இன்றைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சீமான் வந்து ஒரு டைரக்டராக இருக்கார் சார், சினிமா ஹீரோவாக கிடையாது. கமலஹாசன் வந்து பல ஆண்டுகள் 50-60 ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகர். ஆனால் அவரை விட இன்னைக்கு அதிக வாக்கள் சீமான் வாங்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், அவங்க துறையிலே நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன் நான். அதனால் விஜய் வந்தாருன்னா ஒரு தாக்கம் இருக்கும், மிகப்பெரிய தாக்கம்லாம் இருக்காது. இல்லை, நீங்கள் கிரவுண்டில் பார்க்கக்கூடியவர், உங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியும். விஜய் சம்பந்தப்பட்ட கட்சியினர் எங்கு தாவேக்காவினர் ஏதேனும் ஒரு கூட்டமோ ஏதேனும் ஒரு விழாக்களோ ஏதேனும் ஒரு மாலை போடுவது போன்ற ஒரு நிகழ்வுகளோ கூட கூட்டம் அலையடியா இருக்கிற மாதிரி இருக்கு சார். எண்ணிக்கை அளவில் கூடுதலா இருக்கிற மாதிரி தெரியுது. விஜய்க்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது பாருங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க சார். காரணம் அவரும் இன்னைக்கு பல ஆண்டு காலமா நடிச்சுட்டு வர்றாரு. பட் அதெல்லாம் வந்து ஓட்டுகளா நீங்கள் வந்து பூத் லெவலில் போய் தொகுதி வரைய போகும்போது அதெல்லாம் அப்போ தான் உண்மையாக ரிசல்ட் தெரியும். என்னை பொறுத்தவரை வாக்கு வாங்குவார். நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றிங்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக சாத்தியம் இல்லாத தேர்தல். அவர் வந்து என்னை பொறுத்தவரையில் அவர் தனியாக நிற்கிறது வந்து தவறான முடிவுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவரும் இந்த அணி மாதிரி ஒன்று அப்படின்னு ஆசைப்படுறீங்களா என்ன? அப்படி இல்லை சார், என்றைக்கும் எடுத்துனது ஐயப்பனை சபரிமலைக்கு போகிறோன்னா 18ஆம் படி சாமியை பார்க்க முடியாது சார். படிப்படியே ஏறி தான் போய் சாமியை பார்க்க முடியும். அப்போ தான் நமக்கு வரம் கிடைக்காது மாதிரி சார். அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, எதிர்காலத்தில் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் அது எடுத்துனது ஒரே தேர்தலில் மேலே போகிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் நடக்காது. அது வந்து தமிழ்நாடு 2 கட்சி தான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் ஆரம்பிச்சு, 2வது தமாக ஆரம்பிச்சு 96 உடனே ஒட்டுக்கா வந்து ஆரம்பிச்சோன்னு 20% தொட்டுச்சு தமாக. அதிமுக எடுத்துனதையும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் போய் ஜெயிச்சு வந்தாங்க. அதெல்லாம் வந்து சார் வரலாறு 2 தான் நடந்திருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு. அதுதாங்க சார். இல்லை, தமாக நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தது, இன்றைக்கே இவ்வளோ ஒரு தேய்மானம், என்ன காரணம்? ஏன் இப்படி நாம போயிட்டு யாரேனும் ஒருத்தரோட தான் அன்னைக்கு தான் இருக்கிற அளவுக்கு இருக்கு? சரி, தமிழ்நாட்டில் சார் எல்லா கட்சியும் ஏதோ ஒரு கட்சியோட அதிமுக திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அதிமுக திமுக தாண்டி மீதி இருக்க கட்சிகளாக ஆட்சி அமைச்சு 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சிகளா சார்? எல்லா கட்சியும் முயற்சி பண்ணுறோம், நாங்களும் முயற்சி பண்ணுறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் தோல்வி நினைக்கல சார். வளர்கின்ற கட்சி தான். எங்களுக்கு பண பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, ஒரு நேர்மையான தலைவருங்கிற ஒரு அங்கீகாரத்தை வச்சிருக்கிறோம். அதை வச்சு மக்கள்கிட்ட போகிறோம் சார், அவ்வளோதான் இருக்குது எங்கிட்ட. அண்ணாமலை இபிஎஸ் அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் பாண்டிங் வருமா? வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நான் பர்டிகுலரா சொல்றேன், அவங்க 2 பேர் பிரச்சனை தான் அதிமுக பிஜேபி பிரச்சனையா தெரியுது. அப்படி இல்லை சார், நான் அந்த மாதிரி பார்க்கல. என்னை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சார், தனிப்பட்ட இபிஎஸ் அவர்களுக்கோ அண்ணாமலைக்கோ பிரச்சனை நான் பார்க்கல சார். 2 கட்சி வெவ்வேறு கொள்கையில் இருக்காங்க, ஆனால் கூட்டணி இருந்தாங்க சார். இன்றைக்கு அந்த கொள்கையில ஒத்து போனால் தான் திருப்பி கூட்டணிக்கு வர முடியும். அது அதிமுகவும் சுய பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க, பாஜக கூட போனால் கரெக்டாக இருக்குமான்னு. பிஜேபியும் அதை செஞ்சு பார்ப்பாங்க சார். அது 2 ஒத்து போனால் மட்டும்தான் கூட்டணி வரும். அது வந்து மக்களுடைய எண்ணங்களையும் 2 கட்சியும் கூர்ந்து கவனிப்பாங்களே சார். எங்களை பொறுத்த வரையிலும் ஒரு வலுவான கூட்டணி அமையணும், வெற்றி கூட்டணியாக இருக்கணும், அதில் தமாக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். அது வந்து தலைவர் உட்பட எங்களை போன்றவர்கள் உட்பட அடிமட்ட தொண்டர்கள் தமாக பொறுத்தவரையிலும் ஒரு வாழக்குள்ள தமாக இருக்கணும். அது நிச்சயமாக அதில் தமாக நிச்சயமாக இருக்கும் சார். அதில் அதாவது திமுகவை 2026 வீழ்த்தி ஆட்சி கட்டலிலிருந்து இறக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம வலிமை பெற்றவர்களாக மாற முடியுமா? இல்லை, இந்த கேள்வி எனக்கு வந்து சார், நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அவங்க தொடர்ச்சியாக 10 வருஷம் டென்யூருக்கான வேலைகளை மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 50 வருஷம் கூட டென்யூர் போடுவாங்க சார். அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க சார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் வந்து சார் சர்வசாதாரணமாக வீழ்த்திட முடியுமான்னு நான் கேட்குறேன். திமுக ஆட்சி ஆரம்பிச்சது 67 பெருந்தலைவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு நடந்த தேர்தலில் சார் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஆட்சியிலேருந்து அவங்க போகும்போது 10%, 15% தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அது 2016 மீண்டும் அதிமுக வரும்போது 1% வந்து ஆட்சியில் இருந்தாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரலும் சார் அவங்க ஆட்சியை 10 வருஷம் வர முடியல. அதிமுக பிரிஞ்சப்ப தான் அன்னைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க. ஐயா மூப்பனார் 3ஆவது இடத்துக்கு வந்தாங்க. 96 ரஜினிகாந்தால் ஆட்சிக்கு வந்தாங்க. மூப்பனார் ஐயா ஆட்சிக்கு வந்தாங்க. மீண்டும் 2006
அத்தனை கட்சி கூட்டணி வச்சு கூட மெஜாரிட்டி கிடையாது. திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2021 10 ஆண்டு கால ஆட்சியில கலைஞர் அவர்களோ அம்மா அவர்களோ பார்த்தீங்கன்னா குறைச்சோட்டெல்லாம் தோத்து போயிருக்காங்க. 1 சீட்டு 5 சீட்லாம் வாங்கி போய் எதிர்கட்சி அந்தஸ்தே திமுக நடந்திருக்கு. ஆனா எங்களுடைய கூட்டணி அதிமுக தலைமை கூட்டணி எடப்பாடி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 77 சீட் 70 சீட் 73 கூட்டணி 73 ஜெயிச்சு வந்தோம் சார் நாங்க. அப்படி இருக்கும்போது சார் 10 ஆண்டுகளுக்கே மக்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இந்த 4 ஆண்டுகள்ல பாருங்க சார் எந்த மக்கள் சந்தோஷமா இந்த 4 ஆண்டுகள் மட்டும் இல்ல, கூடுதலா இன்னும் ஒரு 2 ஆண்டு சேர்த்துக்கோ. கடைசியா வெற்றி மேல் வெற்றி அவங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஒண்ணு சொல்றேன், தொடர் வெற்றி சார். நான் சொல்றேன் சார், அந்த கூட்டணியே நான் வெற்றி கூட்டணியா இருக்கு. நான் சொல்றேன் சார், 2011 அதிமுக ஜெயிச்சாங்க. ஆமா. அடுத்த அந்த உள்ளாட்சி தேர்தல் அதிமுக ஜெயிச்சாங்க. சரி. 2014 அம்மா எத்தனை ஜெயிச்சாங்க சார்? இதே மாதிரி இமாலய வெற்றி பெற்றாங்க. அப்ப 3 முறை தோத்தாங்கல்ல. அப்ப இடையில நடந்த இடைத்தேர்தலில் பூராவும் திமுக தோத்துச்சு. ஏன் அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சார்? ஒரு கட்சி வந்து 10 ஆண்டுகள் முடிஞ்சு வரும்போது இது போன்ற தொடர் தோல்விங்கிறது ஏற்பட்டதுதான். இது வரலாறு நடந்திருக்கு. 2011 எதிர்கட்சியோட திமுக கிடையாது சார். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அலைன்ஸ்ன்றது அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கு சார். கொஞ்சம் கூட திரு வேல்முருகன் ஒரு அதிருப்தி ஆகுறாரு. விடுதலை சிறுத்தைகள்ல அவர் நீக்கப்பட்ட ஒரு ஆதவ அர்ஜுன் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி நிறைய அதிருப்தி வரும்போது கூட எடப்பாடியாலேயோ நீங்க பாராட்டக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும், பிஜேபி பாராட்டக்கூடிய எடப்பாடி இல்ல சார். அவருக்கு 5 ஆண்டு காலம் செஞ்சவர் கூட கூட்டணி இருந்தோம். எவ்வளவு நல்ல திட்டங்கள். அவங்களை திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்களே, அவங்கள திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அதிருப்தி ஆகிறவங்க கூட திரும்ப இல்ல, அவங்கள வந்து தன்வயப்படுத்துறதுக்கு கூட எடப்பாடியாலே அதிமுகவுல முடியலையே. அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை விட இப்ப எங்களை மாதிரி எதிர்கட்சியில் இருக்கு பாத்தீங்களா சார், அதிமுக தவிர்த்து அதை விட பலமான ஓட்டு வங்கிகள்லாம் இங்க இருக்க எதிர்கட்சியில் இருக்குது. அதெல்லாம் காலங்கள் வரும்போது ஒன்று சேரும் சார். அதை விட அதிக மாபெரும் வெற்றியை இங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில் கொடுக்கும். அது பொறுத்திருந்து பாருங்க சார். திமுக வந்து இது போன்ற ஒரு பொய்யான தகவல் ஒரு சில ஊடகங்களை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. அதெல்லாம் எடுபடாது சார். மக்கள் தெளிவாக, ஏன்னா தனிப்பட்ட முறை ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நானே எத்தனை யூடியூப் சேனல் பார்த்தா திமுக பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு சார் பக்கம் பக்கமா டைம் கணக்குல சார். எல்லா மக்கள் சந்தோஷமா இருக்காங்க சார். எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பொய்யான வாக்குறுதி சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வந்து ஒரு முதலீடு இருக்கிறது கூட தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கும் ஹரியானாவுக்கும் பின்னாடி போய் தமிழ்நாடு நிற்குது சார். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியலன்னு கூட தெரியல. அதெல்லாம் வந்து இனிமேலாவது ஒரு செய்த பாவங்களை வந்து கொஞ்சம் பிராட்சித்த வேணா இந்த 10-11 மாத காலங்கள் நேர்மையாக ஆட்சி பண்ணிட்டோம் சார். ஏன்னா உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு சார் லஞ்சம். எங்கே லஞ்சம்? எல்லா பக்கம் லஞ்சம். போய் பாருங்க சார், தெரியும். நீங்கள் வந்து சென்னையிலே இருக்கீங்க சார். நீங்கள் வந்து தமிழ்நாடு போகிறோம், அடுத்த 10 மாதம் போய் பாருங்க, மக்களோட பிரச்சனை தெரியும். ரிசல்ட்டில் தானே சார் எனக்கு தெரியும் எல்லாமே. ஈரோடு கிழக்கையே நான் பார்த்துருவேன். கிழக்கு நீங்கள் இப்போ அது நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்துக்க வேண்டியதில்லை சார். இது வந்து சார் எல்லாருமே விட்டு கொடுத்துட்டோம். இல்லை விட்டு கொடுத்துட்டீங்க, பட் இங்கேயும் ஒரு அறிகுறி தெரியுமில்ல. எனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு சரி, மறைந்த ஈவிகேஎஸ் எடுத்த அந்த ரிசல்ட்டுக்கும் அந்த வித்தியாசத்துக்கும் இப்போ திரு வி.சி. சந்திரகுமார் எடுக்கக்கூடிய அந்த வித்தியாசத்துக்கு ஏதாவது தெரியணும். நீங்கள் சொல்கிற இவ்வளோ அதிருப்தி நீங்கள் மழை போல குவிச்சு வைக்கிறீங்க, அதிருப்தியையும் குற்றச்சாட்டையும், அதெல்லாம் எனக்கு ரிசல்ட்டை தெரியுமான்னு நான் கேட்குறேன். சரிப்பா, திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா மக்கள் ஓட்டு போடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இப்போ அதுக்கு தான் வீடு வீடாக போய் கெஞ்சி ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிட்றாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. இல்லை, இதெல்லாம் யாருமே சொல்லலை. நீங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றாமல் மக்களை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. தடுக்க கிடையாது சார். மக்களுக்கு அது சார் தொடர்ந்து தேர்தல் 2021 பொது தேர்தல் சார், இடைத்தேர்தல், மறுபடியும் ஒரு பொது தேர்தல். தப்பு சொல்ல கிடையாது சார். இவங்களுக்கு போட்டு ஓட்டு போட்டு இந்த திமுக கூட்டணிக்கு எந்த லாபமும் கிடையாது மக்களுக்கு. ஒரு நல்ல ரோடு கிடையாது, பாதாள சாக்கடை திட்டம் நிற்குது, குடிநீர் திட்டம் பாதியில் நிற்குது, பஸ் ஸ்டாண்டு, இவர் விவசாயிகள் கனி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது பாதியில் நிற்குது. எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. இன்றைக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூல் விலை கட்டுக்கு கொண்டு வருவாங்க. நூல் விலை கட்டுக்கு கொண்டு வருவது இருக்கிற போலிங்க குறையும். 100% போலிங் குறையும் சார். இன்னைக்கு தறியெல்லாம் எடைக்கு போயிட்டு இருக்குது. நீங்க போய் பாருங்க. இது கடந்த தேர்தலையும் சொன்னேன், அதை விட மோசமா நீங்க போயிட்டு இருக்குது. அவர்களை காப்பாற்றுவதற்கு கூட எந்த முயற்சியும் பண்ண கிடையாது. இவங்க கவர்ச்சியா சொல்றதா 1000 ரூபாய் கொடுக்குறோம். ஆனா திமுக தோத்துருன்னு உங்களால சொல்ல முடியல சார். நான் வந்து யதார்த்த அரசியல்வாதி சார். நான் வந்து இன்னைக்கு உங்க பேட்டிக்காக போய் சொல்லிட்டு போகக்கூடாது. திமுக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு பலமா யாரும் எதிர்த்து நிற்க கிடையாது. அவங்களுக்கு பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, கட்சி பலம் இருக்குது அந்த ஊர்ல. ஏன்னா பெரிய கட்சி அதிமுக திமுக தான், அதை வச்சு அவங்க ஜெயிக்கலாம். ஆனா இந்த வெற்றி தான் வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்த 26 முன்னோட்டம் தானே. 26 அதான் சொல்ல போறாங்க பாருங்க. அதெல்லாம் கிடையாது சார். நீங்க எத்தனை தேர்தல் இந்த ஆட்சியின் சாதனை கிடைத்த வெற்றின்னு போறாங்க அவங்க. அப்படிலாம் கிடையாது சார். இதெல்லாம் இடைத்தேர்தல் எத்தனையோ ஜெயிச்சு அடுத்து பொது தேர்தல் எவ்வளவு தேர்தலில் தோத்துருக்கு சார் பெரிய பெரிய கட்சி எல்லாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை சார். நீங்க போய் அடுத்த 4 நாட்கள் ஈரோடு பூரா பாருங்க சார். மீண்டும் நம்ம சந்திச்சு நம்ம பேசலாம் சார். அப்ப நீங்க யதார்த்த கலனத்தை நீங்க போய் எனக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு போய் சொல்லுங்க. நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். திமுகவை சாதாரணமாக எங்களால் வீழ்த்த முடியும். திமுக மேல மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம், நாங்க சாதாரணமா வீழ்த்துன்னு சொல்லவே கிடையாது. எந்த கட்சி சாதாரண வீழ்த்த முடியாது. அவர்களை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலை அவர்களாகவே ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள்.
ஏன்னா அவருடைய ஆட்சி நடந்த அவலங்கள், தப்பான அணுகுமுறை, பொய்யான வாக்குறுதிகள் இதையெல்லாம் மக்களுக்கு வந்து எங்களுக்கு வாக்குறுதி சூழ்நிலை திமுக ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அப்படித்தான், நான் யாரையும் சுலபமாக தோற்குன்னு சொல்ல கிடையாது. சரி, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு யுவராஜா சார். நன்றி.